Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்க்குள்ள கிடைக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்ஸோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் கார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது நிசான் மேக்னெட் தான். அதுல வந்து என் கனெக்ட் ஏ வேரியன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேரியன்ட் உங்களுக்கு 10 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல கிடைக்க போகுது. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 7.97 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. இந்த நிசான் மேக்னெட் என் கனெக்ட் ஏ வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து நிசான் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 98.63 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் 160 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. எல்லாம் ஓகேப்பா. மைலேஜ் சொல்லு அப்படின்னீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 19.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிசான் மேக்னெட் என் கனெக்ட் ஏ வேரியன்ட்ல உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 336 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 லிட்டர்ஸ் இருக்க மாதிரி கொடுக்குறாங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 205 மில்லிமீட்டர் இருக்க மாதிரி கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல கிடைக்கும்னு நிசான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் இப்போ அடுத்த கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 3XO தான். இதுல உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்க போற வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் தான் நான் சொல்வேன். MX1 வேரியன்ட். இதுல வந்து உங்களுக்கு மஹேந்திரா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகேப்பா. மெயினா பிரைசிங் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த காரோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.99 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல கிடைக்குது. இதுல உங்களுக்கு மஹேந்திரா பாத்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 109 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மஹேந்திரா XUV 3XO MX1 வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா 18.89 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூட் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 364 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 42 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல இந்த வேரியன்ட் அதாவது இந்த MX1 வேரியன்ட் கிடைக்கும்னு மஹேந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த கார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாடா நிக்ஸான் தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு ஸ்மார்ட் பிளஸ் 1.2 வேரியன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.89 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 118.2 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த நிக்ஸான் கார் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 17.44 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 382 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 44 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 208 மில்லிமீட்டர்ல உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல இந்த கார் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் அடுத்த கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஃப்ராங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்க போற வேரியன்ட் பாத்தீங்கன்னா டெல்டா பிளஸ் வேரியன்ட் தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து மாருதி சுசுகி கொடுக்குறாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 9.73 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் டெல்டா பிளஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் பூஸ்டர் ஜெட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 98.6 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 147.6 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 21.79 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 308 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த கார் பாத்தீங்க அப்படின்னா Hyundai Venue. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து Hyundai கொடுக்குறாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 9.99 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த Hyundai Venue எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து Hyundai கொடுக்குறாங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா அதாவது இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 118.3 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் அதாவது இந்த வென்யூவோட எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 20.36 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கார் மாடல் பாத்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட லாஸ்ட் கார் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா கைலாக். இதுல உங்களுக்கு கிளாசிக் வேரியன்ட்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்கோடா கொடுக்குறாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 7.89 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். இதுல உங்களுக்கு 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்கோடா கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா 113.9 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 117 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கார் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 19.68 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 446 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. fuel tank capacity பாத்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 189 மில்லிமீட்டர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நான் சொன்ன 6 கார் மாடல்ஸ்ல உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.